ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் நெய்ச்சோறு அதான் பண்ண போகிறோம். நெய்ச்சோறு என்னடா கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் பார்த்தவங்க யோசிச்சுட்ருக்கலாம். அதுக்கு தான் என்னென்னா, நான் எல்லாத்தையுமே அரைச்சிருவேங்க. மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஹோல் கிராம் மசாலாவில் புதினா சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அரைக்கவும் செய்வேன். கொஞ்சம் தாராளமாக நெய் விட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டு, பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அதுவும், பச்சை மிளகா கொஞ்சம் பழுத்ததாக போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியட்டுங்கிறதுக்காக 3 பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்ச பேஸ்ட்டை விட்டு அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ஜீரக சம்பா. ஏன்னா ஜீரக சம்பா தான் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. அதனால் அதான் அதுக்கு அரிசி போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா, மசால் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதையுமே ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரிசிக்கு போடணும். அந்த அரிசி போட்டு ஒரு டம்ளர் அரிசினா 1.25 டம்ளர் போதுங்க. ஏன்னா நம்ம பாட்டில் தான் இது பண்ணுறோம், குக்கர்லேயும் வைக்கிறதில்ல. கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி. அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கும்போது நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் தம் போடுறதுனா தம் போட்டுக்கலாம். இல்லைன்னா இதுலேயே கரெக்டாக இருக்குங்க. நான் கொஞ்சம் தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு கூட மூடி வச்சுட்டேன். ஏன்னா கீழே தீஞ்சும் போயிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் ரொம்பவே நல்லா வருங்க. அதே மாதிரி கடைசியாக முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். ஏன்னா கடைசியாக ஏன் போடுறேன்னா, க்ரன்ச்சியாக கடிபடுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே திராட்சையை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இனிக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சில சமயம் சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி திராட்சையை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் முந்திரி மட்டும் நான் வறுத்து போட்டிருக்கேன். அதேமாதிரி லாஸ்ட்டாக கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நெய்ச்சோறு இதனால தான் கலர் மாறின மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் அடிப்பொலியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.